மாதிரி நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான இடர்களையும் நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தெய்வமாக இந்த தலத்தில் இருக்கக்கூடிய விஸ்வக்சேனர் அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு. அதனால் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் தவறாமல் இந்த தலத்துக்கு இங்கே இருக்கக்கூடிய அழகிய மணவாள பெருமாள் மற்றும் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ரங்கநாயகி தாயார் மற்றும் விஸ்வசேனரை வழிபாடு செய்யும் பொழுது நம் வாழ்க்கை பார்த்தோம் அப்படின்னா இந்த பூத்து குலுங்கக்கூடிய மலர் மாதிரி என்றைக்குமே சந்தோஷமானதாக இருக்கும். எப்படி நாச்சியார் கோயில் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா கல்கருட பவன் நமக்கு ஞாபகம் வராரோ, அதே மாதிரி நாமக்கல் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா ஆஞ்சநேயர் ஞாபகம் வராரோ, அதே மாதிரி காரையூர் அப்படின்னா இந்த தளத்தில் இருக்கக்கூடிய விஸ்வக்சேனர் மிகவும் சக்தி வாய்ந்தவராக காணப்படுறாரு. கொடிமரத்தை தாண்டி வந்தோடனே இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா சக்தி வாய்ந்த முனிகள் காணப்படுது. நம்ம வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு ஏதாவது தப்பு பண்ணியிருக்கோம். அந்த தப்பை நம்ம வெளியில் சொன்னோம் அப்படின்னா நம்மளை ரொம்ப தப்பாக நினைப்பாங்க, நம்மளோட பேரே கெட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி தவறு செய்தவர்கள் இந்த முனிக்கள் முன்னாடி நம்ம செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கலாம். அவ்வாறு கேட்கும் பொழுது இனி வரும் காலங்களில் அந்த மாதிரி தவறு செய்யாமல் இருக்கக்கூடிய அந்த நிலை ஏற்படும். நாம் செய்த அந்த தவறை மன்னிக்கப்படும். அதே மாதிரி நம்மக்கிட்ட கடன் வாங்கிட்டு அந்த பணத்தை திருப்பி தராமல் சில பேர் ஏமாற்றிட்டு இருப்பாங்க. அதனால் பொருளாதார வகையில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. நான் பணம் வாங்கி கொடுத்தேன், அவர் அந்த பணத்தை கட்டவே இல்லை, இதனால் என் குடும்பமே ரொம்ப கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வருந்துவாங்க. அந்த மாதிரி அமைப்புள்ளவங்க இந்த முனிக்கல்கிட்ட நின்று அவங்களோட பிரார்த்தனையை சொல்லும் பொழுது வராத கடன்கள்லாம் வசூலாகும். இழந்த செல்வம், இழந்த செல்வாக்கு அனைத்து நமக்கு கிடைக்கும். நம்ம வாழ்க்கையில் நிறைய குறைகள் இருக்குது அப்படின்னா இந்த தலத்துக்கு இங்கே அருள் பாலிக்கக்கூடிய விஸ்வசேனர்கிட்ட நம்மளோட குறைகள் எல்லாம் சொல்லும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய விஸ்வசேனர் நம்மளோட குறைகள்லாம் தீர்த்து அருள் புரிவார். அதே மாதிரி நம்ம ஒரு வேலைக்கு போவோம், வேலை செய்கிற இடத்துல நம்மளை தேவையில்லாமல் சிலர் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு இருப்போம். ஆனால் அவங்க தேவையற்ற முறையில் நமக்கு நிறைய தொல்லைகள் மற்றும் தொந்தரவுகள் வழங்கிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி அமைப்புள்ளவங்க இந்த தளத்தில் இருக்கக்கூடிய விஸ்வசேனர்கிட்ட சொல்லும் பொழுது அந்த தொல்லைகள் மற்றும் தொந்தரவுகள்லாம் நீங்கும். நமக்கு தேவையில்லாத வரக்கூடிய அந்த சண்டை சச்சரவுகள்லாம் நீக்கக்கூடிய அமைப்பில் இந்த தளத்தில் விஸ்வசேனர் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. இலுப்ப மரத்துக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி பல லட்சக்கணக்கான திவ்ய பிரபந்தங்கள் புதஞ்சிருக்கு. கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகள் இந்த இலுப்ப மரத்தை வலம் வழிபாடு செய்யும் பொழுது கல்வி கேள்விகள் சிறந்து வழங்கலாம். சிவகுருமங்கல கந்தர்வ இடியாப்ப ஈச சித்தரோட சிஷியரான குருமங்கல கந்தர்வ வெங்கட்ராம சாமிகள் அவர்கள் அருளிய அகஸ்தியர் விஜயத்தில் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய விஸ்வசேனரை எவ்வாறு வழிபாடு செய்யணும், அதே மாதிரி இந்த தளத்தில் கொடிமரத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய முனிகள்கிட்ட எவ்வாறு வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து வச்சிருக்காரு. அது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். ஆன்மீகத்தோட நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி சிவகங்கை மாவட்டம் காரையூரில் அருள் பாலிக்கக்கூடிய ஸ்ரீ ரங்கநாயகி தாயார் சமேத அழகிய மணவாள பெருமாள் ஆலயத்தையும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தெய்வமான விஸ்வக்சேனரின் தரிசனம் பண்ண தான் வந்திருக்கோம். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா திருப்பத்தூர்லேருந்து சிங்கம்புணரி செல்லும் சாலையில் திருப்பத்தூர்லேருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் தான் காணப்படுது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு காரையூர் இருக்குது, அந்த காரையூர் கிடையாது. இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காரையூர். கூகுள் மேப்பில் நீங்கள் சர்ச் பண்ணால் கூட காரையூர் சிவகங்கை மாவட்டம் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா தான் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயத்தோட பேர் காமிக்கும். இந்த மாதிரி திருப்பத்தூர்லேருந்து சிங்கமுன்னரி செல்லும் நகர பேருந்தில் பயணம் செய்தோம் அப்படின்னா காரையூர் பேருந்து நிறுத்தத்தில் நம்மளை இறக்கி விடுவாங்க. இந்த பேருந்து நிறுத்தத்துக்கு எதிர் திசையில் செல்லக்கூடிய அந்த வலதுபுற சாலையில் சுமார் 1 கிலோமீட்டர் பயணம் செய்தோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய காரையூரில் அருள் பாலிக்கக்கூடிய அழகிய மணவாள பெருமாள் மற்றும் ஸ்ரீ விஸ்வசேனரை நம்ம தரிசனம் பண்ணலாம். இந்த வலதுபுறம் செல்லக்கூடிய இந்த சாலை வழியாக தான் பயணம் பண்ணணும். இதுதான் காரையூரில் இருக்கக்கூடிய அழகிய மணவாள பெருமாளோட ஆலயம். இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய விஸ்வசேனர் சிறப்பான பலன்களை வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் இந்த தளத்தில் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. அது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்மந்தமான பதிவுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்கள் நம்ம சேனலுக்கு எதாவது சப்போர்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் பே லிங்க்ஸ் இருக்குது. ஜாயின் பட்டன் அழுத்தி நம்ம சேனலில் மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள். வாங்க இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய விஸ்வசேனர், இந்த தளத்தில் இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த முனிகள், அழகிய மணவாள பெருமாள், ரங்கநாயகி தாயார் எல்லாரையுமே தரிசனம் பண்ணலாம். எப்படி நாச்சியார் கோயில் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா கல்கருட பவன் நமக்கு ஞாபகம் வராரோ, அதே மாதிரி நாமக்கல் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா ஆஞ்சநேயர் ஞாபகம் வராரோ, அதே மாதிரி காரையூர் அப்படின்னா இந்த தளத்தில் இருக்கக்கூடிய விஸ்வசேனர் மிகவும் சக்தி வாய்ந்தவராக காணப்படுறாரு. மேலும் இந்த தளத்தில் விஸ்வசேனர் மிகவும் அபூர்வமாக தெற்கு நோக்கி தனி விமானத்தோடு இந்த தளத்தில் காட்சியளிக்கிறது ஒரு தனி சிறப்பு. ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே கொடிமரம் காணப்படுது. கொடிமரத்தை தரிசனம் பண்ணிக்கிறோம். இந்த கொடிமரத்துக்கு அருகில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சக்தி வாய்ந்த முனிகள் காணப்படும்.
சிவகுருமங்கல கந்தர்வ இடியாப்ப ஈச சித்தரோட சிஷியரான குருமங்கல கந்தர்வ வெங்கட்ராம சாமிகள் அவர்கள் அருளிய அகஸ்தியர் விஜயத்தில் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய விஸ்வசேனரை வந்து எவ்வாறு வழிபாடு செய்யணும், அதே மாதிரி இந்த தளத்தில் கொடிமரத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய முனிகள்கிட்ட வந்து எவ்வாறு வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து வச்சிருக்காரு. அது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து பார்க்கலாம். கொடிமரத்தை தாண்டி வந்தோடனே இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா சக்தி வாய்ந்த முனிகள் வந்து காணப்படுது. நம்ம வந்து வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு ஏதாவது தப்பு பண்ணியிருக்கோம். அந்த தப்பை வந்து நம்ம வெளியில் சொன்னோம் அப்படின்னா நம்மளை வந்து ரொம்ப தப்பாக நினைப்பாங்க. நம்மளோட பேரே கெட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி தவறு செய்தவர்கள் இந்த முனிக்கள் முன்னாடி நம்ம செய்த தவறுக்கு வந்து மன்னிப்பு கேட்கலாம். அவ்வாறு கேட்கும் பொழுது இனி வரும் காலங்களில் அந்த மாதிரி தவறு செய்யாமல் இருக்கக்கூடிய அந்த நிலை ஏற்படும். நாம் செய்த அந்த தவறை வந்து மன்னிக்கப்படும். அதே மாதிரி வந்து நம்ம வந்து ஒருத்தருக்கு வந்து ஜாமீன் கையெழுத்து போட்டு ஒரு பணம் வாங்கி ஒருத்தருக்கு கொடுத்துருப்போம். ஆனால் வந்து அவங்க வந்து அந்த பணத்தை கட்டாமல் இருப்பாங்க. இப்போ வந்து அந்த பணத்தை வந்து நம்ம தான் கட்டக்கூடிய அமைப்பு வந்து ஏற்படும். அதாவது வந்து அவன் ஓடி போயிடுவான். அந்த பணத்தை வந்து நம்ம தான் கட்டணும்னு சொல்லி அந்த பணம் கொடுத்த வந்து நம்மளை வந்து நெருக்குவான். அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த முனிக்கள் முன்னாடி நின்று அவங்களோட பிரார்த்தனையை சொல்லும் பொழுது நம்மளை ஏமாற்றிட்டு போனவன் வந்து அவனே வந்து பணம் கட்டக்கூடிய நிலை ஏற்படும். அதே மாதிரி நம்மக்கிட்ட வந்து கடன் வாங்கிட்டு அந்த பணத்தை வந்து திருப்பி தராமல் சில பேர் வந்து ஏமாற்றிட்டு இருப்பாங்க. அதனால் வந்து பொருளாதார வகையில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. நான் வந்து பணம் வாங்கி கொடுத்தேன், அவர் வந்து அந்த பணத்தை கட்டவே இல்லை, இதனால் வந்து என் குடும்பமே ரொம்ப கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வருந்துவாங்க. அந்த மாதிரி அமைப்புள்ளவங்க இந்த முனிக்கல்கிட்ட நின்று அவங்களோட பிரார்த்தனையை சொல்லும் பொழுது வராத கடன்கள்லாம் வந்து வசூலாகும். இழந்த செல்வம், இழந்த செல்வாக்கு அனைத்தும் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். நாம் செய்த தவறுக்கு வந்து பாவ மன்னிப்பு வந்து வழங்கக்கூடிய அமைப்பில் இந்த தளத்தில் வந்து முனிக்கல் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. முனிக்கல்லை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு நம்மளோட பிரார்த்தனையெல்லாம் அங்கே வந்து செலுத்திட்டு இங்கே வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பெரிய திருவடி கருடாழ்வார் வந்து அருள் பாலிக்கிறாரு. கருடாழ்வாரை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. முனிக்கல்கிட்ட வந்து நம்ம மனசில் இருக்கக்கூடிய பாரத்தெல்லாம் வந்து இறக்கி வச்சுட்டு நம்ம வந்து ஆலயத்துக்குள்ளார வரோம். ஏன்னா நம்ம செய்த பாவங்கள் அனைத்தும் வந்து அந்த இடத்துல வந்து மன்னிக்கப்படும். திரும்பி வந்து அந்த பாவங்கள் செய்யாமல் இருக்க இந்த தளத்தில் இருக்கக்கூடிய முனிக்கல் வந்து நமக்கு வந்து அருள் பாலிப்பார். ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே எதிரில் பார்த்தோம் அப்படின்னா இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் வந்து அருள் பாலிக்கிறாரு. இவர் தான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் அழகிய மணவாளன் ஸ்ரீதேவி பூமி தேவி சமேதரை வந்து காணப்படுறாரு. ஸ்ரீரங்கம் தலத்துக்கு ஆண்டாள் செல்லும் பொழுது இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதிக்கு வரும் பொழுது இந்த ஆலயத்துக்கு பின்புறம் இருக்கக்கூடிய இலுப்ப மரத்தில் வந்து இங்கே இருக்கக்கூடிய எம்பெருமான் நாராயணன் வந்து சுயம்புவாக ஆண்டாளுக்கு வந்து காட்சியளிச்சிருக்காரு. திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்தில் வந்து இங்கே இருக்கக்கூடிய அழகிய மணவாளன் மற்றும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஆண்டாளை வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடைகள்லாம் நீங்கி மிக விரைவிலேயே வந்து திருமணம் வந்து கைகூடும். அடுத்ததாக இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த விஸ்வக்சேனர் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். பெருமாளோட படைத்தளபதியாக அவர் வந்து காணப்படுறாரு. வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து அளவுக்கு அதிகமான கஷ்டங்கள் வந்து சந்திச்சிட்டு இருக்கோம். நம்ம வாழ்க்கையில் வந்து நிறைய குறைகள் இருக்குது அப்படின்னா இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய விஸ்வசேனர்கிட்ட வந்து நம்மளோட குறைகள் எல்லாம் வந்து சொல்லும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய விஸ்வசேனர் வந்து நம்மளோட குறைகள்லாம் வந்து தீர்த்து அருள் புரிவார். அதே மாதிரி நம்ம வந்து ஒரு வேலைக்கு போவோம், வேலை செய்கிற இடத்துல வந்து நம்மளை வந்து தேவையில்லாமல் வந்து சிலர் வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருப்போம். ஆனால் வந்து அவங்க வந்து தேவையற்ற முறையில் வந்து நமக்கு வந்து நிறைய தொல்லைகள் மற்றும் தொந்தரவுகள் வந்து வழங்கிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி அமைப்புள்ளவங்க இந்த தளத்தில் இருக்கக்கூடிய விஸ்வசேனர்கிட்ட வந்து சொல்லும் பொழுது அந்த தொல்லைகள் மற்றும் தொந்தரவுகள்லாம் நீங்கும். நமக்கு தேவையில்லாத வரக்கூடிய அந்த சண்டை சச்சரவுகள்லாம் நீக்கக்கூடிய அமைப்பில் இந்த தளத்தில் விஸ்வசேனர் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. நாம் செய்யாத தவறை வந்து நம்ம மேலே வந்து ஒருத்தர் சுமத்துறாங்க அப்படின்னா அந்த பழியிலிருந்து நம்மை வந்து உடனடியாக காக்கவும் அந்த தவறு செய்ததாக வந்து பொய் உரைத்தவர்களுக்கு வந்து தக்க தண்டனை கொடுத்து அவங்கள வந்து திருத்தக்கூடிய அமைப்பில் இந்த தளத்தில் வந்து விஸ்வசேனரை வந்து அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு. இந்த தளத்தில் இருக்கக்கூடிய விஸ்வசேனரை வழிபாடு செய்யும் பொழுது நம் வாழ்வில் இழந்த அனைத்தும் வந்து நமக்கு வந்து திரும்ப கிடைக்கும். அதாவது வந்து நயவஞ்சகத்தால் வந்து நம்மளோட சொத்தை வந்து ஒருத்தர் அபகரிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா இந்த தளத்தில் இருக்கக்கூடிய விஸ்வசேனர்கிட்ட நம்ம வந்து முறையிடும் பொழுது அந்த அபகரிக்கப்பட்ட அந்த சொத்துக்கள் வந்து மீண்டும் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். எதிரில் வந்து இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ரங்கநாயகி தாயாரோட சன்னதி வந்து காணப்படுது. வந்து இருந்த இடத்துல இருந்தே நமக்கு வந்து கஷ்டங்கள் மற்றும் குறைகள் ஏற்படும் பொழுது எங்கே இருந்தாலும் சரி நமக்கு கஷ்டங்கள் மற்றும் துன்பங்கள் ஏற்படக்கூடிய நேரத்தில் ஸ்ரீ விஸ்வசேனா மகாபிரபு அபயம் 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 அப்படின்னு அந்த மந்திரத்தை நம்ம சொன்னோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய அந்த கஷ்டத்தை உண்டு நொடி பொழுதில் வந்து இந்த தளத்தில் இருக்கக்கூடிய விஸ்வசேனர் வந்து நீக்கி அருள் பாலிப்பார். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எத்தனையோ பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா சூழ்ச்சி நயவஞ்சகத்தால் வந்து இருக்கிறாங்க. அந்த சூழ்ச்சி நயவஞ்சகத்தில் வந்து நம்ம வந்து தெரியாமல் போய் மாட்டிக்குவோம். நல்லவன் மாதிரியே பேசி நம்மளை வந்து மிகப்பெரிய பிரச்சனையில் வந்து மாட்டி விட்ருவாங்க. இந்த மாதிரி அமைப்புள்ளவங்க இந்த தளத்தில் இருக்கக்கூடிய விஸ்வசேனரை வந்து அடிக்கடி வழிபாடு செய்யும் பொழுது அந்த மாதிரி சூழ்ச்சி வலையில் வந்து நம்மளை வந்து சிக்காமல் இங்கே இருக்கக்கூடிய விஸ்வசேனர் வந்து காத்து அருள் பாலிப்பார். தாங்க முடியாத கஷ்டத்தால் பாதிக்கப்பட்ட அன்பர்களும் மன துயரத்தால் பாதிக்கப்பட்ட அன்பர்களும் பொருளை இழந்தவர்களும் வழக்குகளில் வந்து சிக்கி கொண்டவர்களும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கக்கூடிய அன்பர்களும் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய விஸ்வசேனர் மற்றும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அழகிய மணவாளருக்கு வந்து திருமஞ்சனங்கள் செய்து புது வஸ்திரங்கள் சாற்றி
திண்டு தோசை, சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல் போன்றவற்றெல்லாம் வந்து சாமிக்கு படைத்து அதை வந்து ஆலயம் வரக்கூடிய பக்தர்களுக்கு வந்து விநியோகம் செய்யும் பொழுது நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய இன்னல்கள்லாம் நீங்கி இன்பம் பெருகும் அப்படின்னு சொல்லி சிவகுருமங்கல கந்தர்வ இடியாப்ப ஈச சித்தரோட சிஷியரான குருமங்கல கந்தர்வ வெங்கட்ராம சாமிகள் அவர்கள் அருளிய அகஸ்திய விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. மேலும் கார்த்திகை மாதம் வரக்கூடிய விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய அழகிய மணவாள பெருமாள் மற்றும் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய விஸ்வசேனர் மற்றும் ரங்கநாயகி தாயாரை வழிபாடு செய்து இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வந்து 27 முறை வலம் வரும் பொழுது பித்ரு தோஷங்கள்லாம் நீங்கும், அஸ்த தரித்திரங்களும் நீங்கி சகல விதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். எம்பெருமான் நாராயணன் வந்து ஆண்டாளுக்கு வந்து சுயம்புவாக வந்து காட்சியளித்த இந்த ஆலயத்தோட தலைவிருச்சமான இலுப்ப மரத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். இந்த இலுப்ப மரத்துக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து பல லட்சக்கணக்கான திவ்ய பிரபந்தங்கள் வந்து புதஞ்சிருக்கு. கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகள் இந்த இலுப்ப மரத்தை வந்து வலம் வந்து வழிபாடு செய்யும் பொழுது கல்வி கேள்விகள் வந்து சிறந்து வழங்கலாம். தனது தந்தை பெரியாழ்வாரோட ஆண்டாள் வந்து ஸ்ரீரங்கத்துக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய ரங்கநாதரை வந்து திருமணம் செய்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து நடைப்பயணமாக கிளம்பி வராங்க. அவ்வாறு வரும்பொழுது இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதிக்கு வரும்போது இந்த இலுப்ப மரத்துக்கு கீழே எம்பெருமான் நாராயணன் வந்து அழகிய மணவாளனாக ஆண்டாளுக்கு வந்து சுயம்புவாக வந்து காட்சியளித்தார். அவர் தான் வந்து இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த தலத்தில் இருக்கக்கூடிய மூலவர். ஆண்டாளோட திருமணம் வந்து ஸ்ரீரங்கத்துக்கு போக நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லி ஆறுதல் வழங்கிய இறைவன் அப்படிங்கிறதுனால இந்த தலத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளோ கொடிய திருமண தடைகள் இருந்தாலும் நம்மை விட்டு நீங்கும். வருகின்ற விஷ்ணுபதி புண்ணிய காலமான கார்த்திகை 1ஆம் தேதி இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளோ கொடிய திருமண தடைகள் இருந்தாலும் நம்மை விட்டு நீங்கும். அன்றைய தினம் வந்து இந்த ஆலயத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய அழகிய மணவாளர் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தெய்வமான விஸ்வசேனர் மற்றும் ரங்கநாயகி தாயாருக்கு வந்து திருமஞ்சனங்கள் செய்து அர்ச்சனை செய்து தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான இன்னல்களும் நம்மை விட்டு நீங்கும். தாங்கொன்னா துயரத்தால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் தங்கள் வாழ்நாளில் ஒரு முறை இந்த தலத்துக்கு வந்து வழிபாடு செய்தாலும் அவங்க வாழ்வில் ஏற்படக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் பொடி பொடியாக மாறும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக வந்து காணப்படுது. அதே மாதிரி வந்து கோர்ட்டு வழக்குகளில் வந்து சிக்கி அவதிப்படக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது வழக்குகளில் வந்து நமக்கு வந்து வெற்றி கிடைக்கும். நம்ம மேலே தேவையில்லாமல் வந்து ஒருத்தர் வந்து வழக்கு தொடர்ந்துருப்பாங்க, அதனால் வந்து மன உளைச்சலாக இருப்போம். அல்லது வந்து நம்மளோட சொத்துக்களை வந்து நம்மளோட உறவினர்களே வந்து நம்மக்கிட்ட இருந்து ஏமாற்றி பிடுங்கியிருப்பாங்க. அந்த மாதிரி அமைப்புள்ளவங்க இந்த தளத்தில் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய விஸ்வசேனர்கிட்ட வந்து நம்மளோட குறைகளை வந்து கூறி வழிபாடு செய்யும் பொழுது இழந்த சொத்துக்கள் வந்து மீண்டும் வந்து நமக்கு வந்து திரும்ப கிடைக்கும். வாழ்ந்து கட்டவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு காலத்தில் நல்லா வாழ்ந்திருப்பாங்க, ஏதோ சில பாவங்கள் செய்து அந்த பாவத்தினால் வந்து அந்த காசெல்லாம் இழந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி அமைப்புள்ளவங்க இந்த தளத்தில் இருக்க முனிக்கள்கிட்ட வந்து அவங்க செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டு இங்கே இருக்கக்கூடிய விஸ்வசேனரை வழிபாடு செய்யும் பொழுது இழந்த வாழ்க்கையை வந்து மீண்டும் வந்து அவங்களுக்கு வந்து திரும்ப கிடைக்கும். ஏதோ ஒரு சூழ்நிலையில் வந்து நம்ம எல்லாருமே வந்து தப்பு பண்ணியிருப்போம். கணவன் வந்து மனைவிக்கு துரோகம் பண்ணியிருக்கலாம், அல்லது மனைவி கணவனுக்கு துரோகம் பண்ணியிருக்கலாம், இல்லது ஏதாவது வந்து அடுத்தவங்களோட பொருள் வந்து அபகரிச்சிருக்கலாம், இல்லை வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு பாவங்கள் ஏதாவது ஒரு தவறுகள் செய்திருக்கலாம். அந்த தவறுகளுக்கெல்லாம் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய முனிக்கள் முன்னாடி நம்ம வந்து மனம் திருந்தி மன்னிப்பு கேட்கும் பொழுது நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு நம்ம வந்து ஒரு புனித ஆத்மாவாக மாறக்கூடிய அந்த அமைப்பு வந்து கிடைக்கும். அதே மாதிரி நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான இடர்களையும் நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தெய்வமாக இந்த தளத்தில் இருக்கக்கூடிய விஸ்வசேனர் வந்து அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு. அதனால் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் தவறாமல் இந்த தலத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய அழகிய மணவாள பெருமாள் மற்றும் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ரங்கநாயகி தாயார் மற்றும் விஸ்வசேனரை வழிபாடு செய்யும் பொழுது நம் வாழ்க்கை வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பூத்து குலுங்கக்கூடிய மலர் மாதிரி என்றைக்குமே வந்து சந்தோஷமானதாக இருக்கும். சில பேர் வந்து சொல்லுவாங்க, நாங்கள் வந்து ஒரு காலத்தில் நல்லா இருந்தோம், இப்போ ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி அமைப்புள்ளவங்க இந்த தலத்தில் இருக்கக்கூடிய விஸ்வசேனரை வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது இந்த மலர் வந்து எப்படி பூத்து சந்தோஷமாக குலுங்குதோ அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும். மேலும் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய விஸ்வசேனரை வந்து மனதால் நினைத்து ஒரு காரியத்தை வந்து தொடங்கும் பொழுது அந்த காரியம் வந்து நல்லபடியாக முடியும். இந்த மலர் எப்படி பூத்து குலுங்குதோ அதே மாதிரி நம்ம தொடங்கக்கூடிய காரியம் வந்து நல்லபடியாக வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக வந்து காணப்படுது. இந்த கோயிலுக்கான கூகுள் மேப் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன், அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை வந்து எளிதில் அடையலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாளா அருணாச்சலா. நன்றி. ஓம்.